கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமா இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 ஆகிய வசனங்கள். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நாம் தியானிக்கும் போது ஆசீர்வாதமும் இருக்கு, நித்திய ஜீவனும் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உலகத்தில் உள்ள காரியத்துக்குள்ளே பலவிதமான காரியத்துல சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படும். அப்ப இன்னைக்கு செய்தி என்னன்னா, நன்மை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், நன்மை செய்யாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழிற ஜனங்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வேத பகுதி தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவனவனுடைய கிரியைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 24 மணி நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், என் வீட்டுல நான் என்ன செய்யறேன், இது போக வெளியில புறப்பட்டு போகும்போது நான் என்ன செய்யறேன், வேலைக்கு போன இடத்துல நான் என்ன செய்யறேன். இப்ப செல்போன் கையில இருக்கு. அந்த செல்போன் ஒரு மனுஷன் நன்மைக்காகவும் யூஸ் பண்ணலாம், தீமைக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க யூடியூப் மூலியமாக தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி சேனல்ல செய்தி கேட்குறீங்க. யூடியூப் சேனல்ல நன்மையும் இருக்கு, தேவையில்லாத காரியங்களும் இருக்கு. இது போக இன்னும் இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்னும் எத்தனையோ வெப்சைட் இருக்கு. எல்லா இடத்துலையுமே நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அப்ப 24 மணி நேரம் நன்மையை தேடக்கூடிய குடும்பமும் உண்டு, தீமையை தேடக்கூடிய குடும்பமும் உண்டு. தீமையை தேடும் போது உக்கிர கோபாக்கினை வரும். நன்மையை தேடும் போது அவங்களுக்கு நித்திய ஜீவன். தேவன் எதை பார்க்கிறார் அப்படின்னா, 24 மணி நேரம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொல்றேனே, என் வாழ்க்கையில சில சில மிஸ்டேக் வரும். சின்ன சின்ன காரியத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் வரும்னு வச்சுக்கோங்களேன். தேவன் பார்த்துட்டு தானே இருப்பாரு. அப்ப நான் அதை மனஸ்தாபப்பட்டு, ஐயோ நான் அந்த பாவம் பண்ணிட்டேனே, இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வரும். உணர்வு மனம் திரும்பிட்டேன்னா மன்னிச்சிருக்காரு. சில மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதான் யாரும் பார்க்கலையே, என் மனைவி பார்க்கலையே, என் புருஷன் பார்க்கலையே, என் பிள்ளை பார்க்கலையே, எங்க அம்மா அப்பா பார்க்கலையே, நான் வேலைக்கு போன இடத்துல ஓனர் பார்க்கலையே, ஆபீஸ்ல மேனேஜர் பார்க்கலையே, ஸ்டாஃப் பார்க்கலையே, இது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல பாவம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாவம் பண்ண பண்ண அது ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முதல் நாள் ஒரு பாவம் பண்ணும்போது ஆவியானவர் எச்சரிப்பு கொடுப்பார், அன்னைக்கு தெரியும். 2வது முறை எச்சரிப்பு கொடுப்பார், அப்ப தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய இதயத்துல ஒரு உணர்வு இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு மந்தமான நிலைமையில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இஷ்டம் போல பாவம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல ஒரு வாலிப வயசுல சின்ன பாவம் பண்ணும்போது, ஐயோ எங்க அம்மா பார்த்து அடிச்சிருவாங்க, எங்க அப்பா பார்த்து அடிச்சிருவாங்க, இது தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாலிப பிள்ளைகள் கரெக்டா போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா அந்த பாவம் பெருகும் போது அந்த பிள்ளைகளுடைய கண்கள் மறைக்கப்பட்டுரும். வேதம் சொல்லிடுது, செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு, மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன், அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும்.
அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும் என்று தண்டனையாக எழுதப்பட்டிருக்கு. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். சரி, நம்ம இன்னைக்கு காலையில பேசுற சப்ஜெக்டுக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் தீமையை தொடர்ந்து செய்யும் போது, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது, அதுதான் அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட். கர்த்தர் எச்சரிப்பு கொடுப்பார், மனம் திரும்ப பலமுறை சொல்லுவார், நீங்க போற சர்ச்சில் சொல்லுவார், தீர்க்கதரிசியில கொண்டு சொல்லுவார், குடும்பத்துல அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, வீட்டுல மனைவி சொல்லுவாங்க, சில வீட்டுல வந்து பிரேயருக்கு வரக்கூடிய அந்த தாய்மார் சொல்லுவாங்க. பல மெத்தட்ல மனம் திரும்புற சப்ஜெக்ட எல்லார் மூலியமா சொல்லுவாங்க. ஆனா சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஒரு வாலிப பையன் முதல் ட்ரிப்பு தண்ணி அடிக்கும் போது யாருக்குமே தெரியாம தண்ணி அடிச்சுட்டு வந்துருவான். வீட்டுக்கு ரொம்ப பயந்து பயந்து வருவான், யாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த வீட்டுல எப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு துணிகரம் வந்துடும். எங்க வீட்டுல தான் தெரியும்ல, என் மனைவி தான் தெரியும்ல, எங்க அம்மாவுக்கு தான் தெரியும்ல அப்படின்ட்டு துணிகரமா வர ஆரம்பிச்சிருவான். ஒரு நாள் பாருங்க தண்ணி அடிச்சுட்டு எங்கேயோ விழுந்து கிடப்பான். இன்னொரு நாள் பாருங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ, ஒரு சின்ன ஆபத்தோ, சின்ன பிரச்சனையோ, சின்ன சண்டையோ, அதுக்கப்புறம் அந்த பையனோட வாழ்க்கையில பார்த்தா நிம்மதி இருக்கு. முதல் ட்ரிப்பு வீட்டுக்கு வரும்போது சொல்லிடுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, வீட்டுல மனைவி சொல்லுவாங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ் கழிச்சு பார்த்தா அம்மா வாயத்தோட சொல்ல மாட்டாங்க, மனைவி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. அதே போல கர்த்தர் எச்சரிப்பு பல குடும்பத்து மூலியமா பல மெத்தட்ல கொடுப்பார். அந்த எச்சரிப்புக்கெல்லாம் யாரெல்லாம் வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு சொல்றாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளதான் உக்கிர கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை யோசித்தால் இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால். ஐயா, காலையில இந்த செய்தி கேட்டா எங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் மட்டும்தான் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே மனம் திரும்ப பிடிக்கலை, பாவத்தை துணிகரமா பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்களை யாரு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேருக்குள்ளயுமே உண்மையான அன்பு இல்ல. எல்லாரும் கடமைக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு கிராமத்துல போய் பாருங்க, ஒரு வீட்டுல பாருங்க சந்தோஷமா இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய முகத்துல அவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு கையில செல்போன் வந்துச்சு, நிறையருடைய முகத்துல பிரகாசமே இல்லை. ஏன்னா செல்போனோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பாடமா இருக்கலாம், காலேஜ் படிக்கிற பாடமா இருக்கலாம், இன்னுமா வேலைக்கு போறதுல இருக்கலாம், ஐடி ஃபீல்டா இருக்கலாம், எதுனாலும் சரி செல்போன் பல மணி நேரம் அவங்க யூஸ் பண்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில பல மணி நேரம் செல்போன்ல இருக்கிறதுனால சிரிச்சு பேச முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, மன அழுத்தத்துல இருக்காங்க. பின்னாடி என்ன நடக்கு? மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால். அந்த செல்போன்ல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. ஏதோ ஒரு காரியத்துல போய் பாவம் செஞ்சிருவாங்க. அவர்கள் குருடரை போல நடக்கும்படிக்கு நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்டனை எழுதி வச்சிருக்காரு. அவர்கள் ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும். நல்லா யோசித்து பாருங்க. இந்த கொரோனா நேரத்துல யோசித்து பாருங்க. தேசத்துக்குள்ள எத்தனை அழிவு, எத்தனை இடத்துல, எத்தனை நாட்டுல, எத்தனை இடத்துல அழிவு அழிவு அழிவு. எத்தனை ஜனங்கள், எத்தனை கோடி ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணிருப்பாங்க. தேசத்துக்குள்ள மறுபடியும் ஒரு ஆசீர்வாதம், மறுபடியும் ஒரு கிருபை, மறுபடியும் சமாதானம் வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே மனம் திரும்ப சொல்லுகிறார். இல்ல பிரதர், நாங்க காலைல ஜெபம் பண்ணதான் வந்தோம், நாங்க மனம் திரும்ப மாட்டோம் அப்படின்னா ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லா வேத வசனங்களும் ஒவ்வொரு காலகட்டத்துல நிறைவேறிட்டு இருக்கும். கடைசி காலத்துல ஜனங்கள் மனம் திரும்பினால் அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுப்பார். மனம் திரும்பா பட்சத்திலே தேவனுடைய உக்கிர கோபம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன். இல்ல பிரதர், நாங்க நன்மையே செய்ய மாட்டோம், நாங்க தீமை தான் செய்வோம் அப்படின்னா உக்கிர கோபம் வரும். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு.
நான் 24 மணி நேரம் எப்படி வாழ்றேன்னு சொல்லி பார்த்துட்டு தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. நான் ஒருவேளை பாவம் பண்ணிட்டு இஷ்டம் போல வாழ்ந்தேனா என் குடும்பம் தண்டனைக்குள்ள வந்துடும். இப்படிதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. நான் கிறிஸ்டியனா மாறிட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன் அப்படின்னா உடனே தண்டனை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தோம், நற்கரணை எடுத்துருந்தோம், எல்லாமே ஓகே. மத்த 6 நாள் எப்படி வாழ்றோம்? சில குடும்பத்துல எல்லாம் துணிகரமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்காங்க, சர்ச்சுக்குள்ளே செல்போன் வச்சு ஒரு வாலிப பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான், சர்ச்சுக்குள்ளே வச்சு வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்காங்க, சர்ச்சுக்குள்ளே வச்சு தேவையில்லாத வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்சு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. இதான் கடைசி காலம். கர்த்தரை குறித்து பயம் இல்லை. இன்னைக்கு காலையிலேயே அந்த சத்தியத்தை பேசுறீங்கன்னா கர்த்தரை குறித்து பயம் இல்லை. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க, என் பையனுக்கு 30 வயசு அப்படின்னாங்க. சரி, அடுத்தாப்புல அந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா தான், ஆனா பையன் பார்த்தா தேவையில்லாத ஒரு காரியத்துல போய் சிக்கப்பட்டு அந்த பையனுக்கா ஜெபிங்க அப்படின்னாங்க. காலம் கடைசியா இருக்கு. எங்கேயோ போய் ஒரு பையன் சிக்கி கொள்றான், எங்கேயோ போய் ஒரு மகள் சிக்கி கொள்றான். அந்த குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்காது. வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது சண்டைக்காரரா இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உக்கர கோபாக்கனை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல தேவன் எப்படி பிரதர் நியாயம் தீர்க்கிறாரு அப்படின்னா, உண்மையா வாழ்ந்தால், சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா இப்போ கடைசி காலத்துல நன்மை செய்யற நிறைய விட பார்க்க முடியல, வேதனையா இருக்கு. நிறைய வீட்டுல மாமியார் தனியா இருக்காங்க, நிறைய வீட்டுல புருஷன் இல்லாம நிறைய தாய்மார் தனியா இருக்காங்க, நிறைய வீட்டுல பையன் கவனிக்காம அம்மாமார் தனியா இருக்காங்க, நிறைய வீட்டுல பிள்ளை எல்லாம் இருக்கு, ஆனா 5 பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை இருக்கு. சில வீட்டுல அம்மாமாரு ஹோம்ல போயிருக்காங்க, சில வீட்டுல வயசாயிட்டு கவனிக்க யாருமே இல்லாம அனாதையா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷம் இருக்கும். ஆமா, 4 வருஷம் இருக்கும். அன்னைக்கு மத்தியால வேலையில வீட்டுல ஒரு வயசான பாட்டி வந்துச்சு, ஒரு 75 வயசு பாட்டி வந்துச்சு. அந்த பாட்டி வந்து கேட்டுச்சு, அம்மா எனக்கு ரொம்ப வயிறு பசியா இருக்குமா, கொஞ்சம் சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னுச்சு. என் மனைவிக்கு கண்ணீரே வந்துட்டு. அப்ப என் வீட்டம்மா சொன்னேன், வெறும் சோறு மட்டும்தான் இருக்கு, ஏதாவது ரசமா இருக்கா அப்படின்னா. உள்ள போய் பார்த்தா உண்மையில ரசம் இருந்துச்சு. அதை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த பாட்டி கொஞ்ச தூரம் போனிச்சா காணாம போயிட்டு. இந்த பாட்டி காணோம். ஆனா வீட்டுல இருக்கும்போது சொன்னிச்சு, எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகள் என்னை கவனிக்கல, என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க, நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயே நான் போய் படுத்து தூங்கிட்டு போறேன், எனக்கு வயிறு பசிக்குன்னு சொன்னாங்க. கண்ணீரோடு சாப்பிட்டு போனாங்க. பிள்ளைகள் இருக்கு, சொந்த வீடுலாம் அந்த பாட்டிக்கு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த மருமகள் அந்த பாட்டியை துரத்தி அனுப்பி விட்டாங்க. கண்ணீரோடு அன்னைக்கு இருந்தோம். காலம் கடைசியா இருக்கு. நிறைய வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா? வீட்டுல வயசானவங்களை கவனிக்க மாட்டுக்காங்க. கேட்டா எங்களை கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்படி ஏமாத்திட்டாங்க, அப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க, அப்படி எங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க. வயசானதுக்கு அப்புறம் ஒரு பாட்டி, ஒரு தாத்தா, அவங்களுக்கு கொஞ்சோண்டு தான் ஒரு சாப்பாடு வேணும், 2 இட்லி 1 இட்லி தான் வேணும். அந்த வயசானவங்களை கவனிக்க இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆள் இல்லை. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. நிறைய குடும்பத்துல என்ன நினைக்காங்க அப்படின்னா, நன்மை செய்யறதும் இல்லை, நற்கிரியை செய்யறதும் இல்லை. ஆனா அழகா ஜெபம் பண்றாங்க, அழகா சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாம் நடக்கு. ஆனா வீட்டுல வந்து பார்த்தா வீட்டுல வயசான பாட்டிமாரு தாத்தாமாரு தனியா ஒரு ரூம்ல அனாதை போல இருக்கிறாங்க. அந்த பாட்டி தாத்தாட்ட பேசுறது கூட ஆள் இல்லை. இந்த வசனத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம பிள்ளைகள் நமக்கு செய்யும். நம்ம சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் நம்ம பிள்ளைகள் நமக்கு நன்மை செய்யும். மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் அளிப்பார். அதனால நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போகணும்னு நினைச்சா இந்த பூமியில நம்ம சோர்ந்து போகாம நம்ம நற்கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. சண்டைக்காரரா இருந்து, அடுத்த டாபிக் என்னன்னா சண்டைக்காரரா இருந்து. இப்ப சில வீட்டுல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம். ஒண்ணு புருஷன் வேண்டாம், இல்ல மனைவி வேண்டாம்.
அந்த வீட்டுல என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். சண்டைக்காரரா இருக்கும்போது அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. எத்தனையோ குடும்பத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஐயரோட தான் சர்ச்சில் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாரு. ஒரு பாஸ்டர் தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாரு. போதிக்கிறவங்க தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஆனா டைவர்ஸ் கேட்கும்போது மட்டும் சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க, ஐயரோட போய் கேட்க மாட்டாங்க. நேர டைவர்ஸ் போய் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி முடிச்சிருந்தாங்க. சண்டைக்காரரா இருந்து ஒரு வீட்டுல கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்களா, அந்த குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய உக்கிர கோபம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. 2வது பாயிண்ட், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல். பைபிள் வசனம் தெரியும், ஆனா நாங்க கீழ்ப்படிய மாட்டோம். பைபிள் வசனம் எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா நாங்க கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வசனம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் துணிகரமா தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளேயும் உக்கிர கோபம் வரும். அடுத்தாப்புல 3வது பாயிண்ட் இருக்குல்ல, அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ, நியாயமான காரியத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். ஆனா இப்போ கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அநியாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு லஞ்சம் வாங்குறாங்க, ஒரு பரிதானம் வாங்குறாங்க, அவங்களுக்கு உடந்தையா இருப்பாங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல பரிதானம் இவங்க இங்கேயும் அங்கேயும் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் செய்யல பிரதர், அவங்க கேட்டாங்க நான் வாங்கி கொடுத்தேன் அப்படிம்பாங்க. அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் உக்கிர கோபாக்கினை வரும். அப்ப 3 பாயிண்ட் இருக்கு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டைக்காரங்களா இருக்காங்களா, சண்டை போட்டு இருக்காங்களா, அம்மா அப்பா பிள்ளைகள் சண்டை போட்டு இருக்காங்களா, இல்ல மாமியார் மருமகள் சண்டை போட்டு இருக்கிறாங்களா, இல்ல வீட்டுல வேற யாராவது சண்டை போட்டு இருக்கிறாங்களா, இல்ல சொந்தக்காரன் சொக்காரன் சண்டை போட்டு இருக்கிறாங்களா, இல்ல வீட்டுக்கு பக்கத்து வீடு உள் வீடு ஏதாவது சண்டை போட்டு இருக்கிறாங்களா. மனம் திரும்பினெல்லாம் சண்டை, அதாவது மனம் திரும்பியாச்சுன்னா சண்டை போட மாட்டாங்க. மனம் திரும்பாத பட்சத்துல மறுபடியும் போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டைக்காரரா இருந்து, அப்ப முதல் பாயிண்ட் என்ன? சண்டை பண்றவங்களுக்காக ஒரு நியாய தீர்ப்பு வருது. 2வது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம துணிகரமா வாழ்றாங்களா, அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருது. 3வது, அநியாயத்துக்கு கீழ்ப்படிறாங்களா, அவங்களுக்கு ஒரு தண்டனை வருது. இந்த 3க்கும் சேர்த்துதான் உக்கிர கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கால வேளையில செய்தி கேட்டா மட்டும் பத்தாது, கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம். இல்ல பிரதர், எங்களுக்கு இயேசு எப்படினாலும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, பைபிள்ல என்ன சட்டம் போட்டிருக்கு அந்த சட்டத்துக்குள்ள நானா இருந்தாலும் கீழ்ப்படியணும், ரவிராஜா இருந்தாலும் சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். பைபிள் இப்படிதான் நமக்கு கற்று தருது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். இப்ப அடுத்த பையன் என்ன சொல்றாரு? பொல்லாங்கு செய்கிற ஒரு வீட்டுல என்ன நடக்கு? உண்மையா வாழ மாட்டுக்காங்க, பொல்லாத காரியம் தான் செய்யறாங்க. பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும், எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும். இப்போ பொல்லாங்கு செய்யும் போது அந்த இடத்துல பிசாசு வருவானா வரமாட்டானா? நீங்களே சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல பொல்லாத காரியம் செஞ்சுட்டே இருக்காங்கப்பா, அந்த குடும்பத்துக்குள்ள சத்துரு வருவானா வரமாட்டானா? சத்துரு வரும்போது உபத்திரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும், வியாகுலம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும், கவலை வேதனை துக்கம் நெருக்கப்பட்ட சூழல் எல்லாம் உள்ள வந்துடும். ஏன் பிரதர் இந்த பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா, பொல்லாங்கு செய்யறாங்க, பொல்லாத காரியத்துல ஈடுபடுறாங்க. பொல்லாத காரியத்துல ஈடுபடும் போது இந்த பிரச்சனை காணப்படுது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொல்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில தொடருதா, இதை மட்டும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, அடுத்த வேர்ட் சூப்பர் வேர்ட், எவன் நன்மை செய்கிறானோ, எந்த நாடானாலும் இருக்கலாம், எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அப்போ இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம நன்மை செஞ்சா மகிமை கனம் சமாதானம்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். தீமை செஞ்சா அங்க மகிமை இருக்காது. தீமை செய்யும் போது வாசப்படியில பாவம் படுத்து கிடக்கும். வீட்டு வாசப்படியில சத்துரு வந்துருவான். சத்துரு ஏன் வீட்டு வாசப்படியில வரான்னா, அந்த வீட்டுல தீமையான ஒரு காரியம் இருக்கு. அடுத்தாப்புல தீமை செய்யும் போது வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நன்மை செய்ய ஆரம்பிக்கும் போது குடும்பத்துக்குள்ளே தேவன் இறங்கி வருவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.
குடும்பம் சந்தோஷமா, சமாதானமா, ஆசீர்வாதமா இருக்கும். அதே நேரத்துல ஓயாம ஒரு மனுஷன் தீமை மட்டும்தான் செய்யறான் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே தேவன் எப்படி இருப்பார்? அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை எப்படி இருக்கும்? சமாதானம் எப்படி இருக்கும்? விடுதலை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? நம்மளே யோசித்து பார்க்கலாம். இந்த வசனத்தெல்லாம் நீங்க தியானிக்கும் போது நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்புல ஜெபிக்க போயிரும். கடைசி வார்த்தை என்னன்னா, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபையினாலே இவ்வளவு நேரம் நீங்க இணைந்திருந்தீங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது இன்னும் ஆசீர்வதிப்பார். அதனால செய்தி கேட்டது மட்டும் பத்தாது, கண்டிப்பாக கீழ்ப்படியணும். நம்ம எல்லாரும் நம்ம குடும்ப பாதுகாப்பு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறோம், அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. இவ்வளவு நேரம் உங்க பிள்ளைகள் பொறுமையோட செய்தி கேட்டாங்க. கர்த்தர் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய பாதப்படியில அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாள்தோறும் கிருபை தந்து எங்களை பாதுகாக்கிறீங்க. உங்க பாதப்படியில அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கு எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல புதுசா இணைந்திருக்காங்க. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள், குற்றம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில என்ன குறை, குற்றம் இருக்கோ உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்படட்டும். சகல குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். உம்முடைய பாதப்படியிலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த நாளும் எத்தனையோ குடும்பத்திலே வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க ராஜா. அவங்களுடைய உள்ளத்துல என்ன பாரம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஒரு குடும்பம் கூட அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போக கூடாது. மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுத்து உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் விசேஷமா கர்த்தர் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தப்படுகிறோம். இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்கள் மேல் அபிஷேகம் நான் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. கிறிஸ்துவுக்குள் உணவு சகல விதமான ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் சகல காத்துல பெற்று ராஜா. உங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. உங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் கூட இருக்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடுத்தும் உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். விசேஷம் அந்த காலவெளியில் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. அவருடைய மன விருப்பத்தை மட்டும் கர்த்தர் நிறைவேற்றும் ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ விசேஷமா சகல விதமான காரியத்தில் கர்த்தர் வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்தில் அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. காலவேளையில ஜெபிக்கிறாங்க ராஜா. அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறை, குற்றம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. காலவேளையில அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. சில குடும்பத்துல திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்துக்கு அப்பா நிச்சயமாவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகுவேன்னு சொன்ன வசனப்படி உங்க பிள்ளைகளை அப்பா நிச்சயமாவே ஆசீர்வதிக்க கிருபைக்கா நன்றி. அப்போ அவங்க பிள்ளைகளை பெருகி அந்த குடும்பத்தை விசேஷமா ஆசீர்வதிக்க கிருபைக்கா நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளிலும் அப்பா யாரெல்லாம் விசேஷமா கற்பனை ஜெபிக்கனாலோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கரந்தோட ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி கொடுப்பாங்க, சில குடும்பத்துல ஆபரேஷன் இருக்காங்க. அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. திருமணம் முடிந்த பின்பாக பல காரியத்துல சண்டை போட்டு பிரிவினை அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். மறுபடியும் இணைந்து வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த எல்லா ஜெபம் விசேஷமாக எல்லா குடும்பத்தையுமே உங்க பாதத்தில் அர்ப்பணிங்க ராஜா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களோட இதயத்துக்குள்ள நிறைய பாரம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, வேதனை இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, தனிமை, திக்கற்ற பிள்ளை, விதவையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, கடன் பிரச்சனையிலே, பல உபத்திரத்திலே கண்ணீரோடு வாழ்கிற ஜனங்கள் உண்டு. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கரந்தொட்டு ஆசீர்வதிங்கப்பா.
எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. காலை வேளையில வேலைக்கு புறப்படுறாங்க, மிஷினரி ஊழியம் இன்னுமாக காலை வேளையில அப்பா விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, காலை வேளையில வியாபாரத்துக்கு, கம்பெனிக்கு, ஆபீஸ் வேலை, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, காலை வேளையில டிரைவிங் லைன்ல புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருந்து சகல விதமான பாதுகாப்பு தான். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல காலேஜ் படிக்கிறாங்க பிள்ளைகள், எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க. சில குடும்பத்துல அடுத்தாப்புல என்ன படிக்கணும், பணம் வேணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எத்தனையோ பணம் தேவை இருக்குப்பா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபித்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள பிரச்சனைக்காக எத்தனையோ குடும்பம் ஜெபிக்கிறாங்க. எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாட்டித்தாங்க. தேவனர்லி அப்ப மினி சேனலை உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, மண்ணாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தரை ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல இரவும் போலுமா ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில படுத்த படுக்கையில இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனையில போராட்டத்துல இருக்காங்களோ, பலவீனத்தோடு இருக்காங்களோ, மாத்திரை சில குடும்பத்தை அதிகமா எடுக்கிறாங்க, அந்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்து இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மட்டுமே ராஜா. எத்தனையோ குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்க, அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். எத்தனையோ இடத்துல அப்பா பல உபத்திரத்து மத்தியில தான் ஜெபித்தாங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்ன கஷ்டத்தை இருக்காங்களோ எல்லா கஷ்டத்துல கர்த்தர் மாற்றித்தாங்க. இந்த நாளை காண செய்த கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம்பா. உங்க பிள்ளைகளுக்கு அப்பா அதிகமான கிருபை தாங்க ராஜா. புது பலனை தாங்க ராஜா. காண்டாம இருந்தது பலனை தாங்க ராஜா. கழுகுகளை போல சட்டையில விரித்து எழும்ப வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் புது பலனோட ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. இதயத்துல கசப்பு, வெறுப்பு, பகை எதுவா இருந்தாலும் நீக்கி போட்டுருங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி உண்மையா வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எத்தனையோ தேசத்துல எத்தனையோ சூழ்நிலை இணைந்திருக்காங்க, வேலை இல்லாம இருக்கு, பல பிரச்சனைகள் நடுவில் இணைந்திருக்காங்கப்பா. அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. காலை வேளையில ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல காலை வேளையில அப்பா என் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க ராஜா. மிஷினரி மாதிரி அனுப்புங்க. எல்லா தேசத்திலும் மிஷினரி மாதிரி கடந்து போக வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடுறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒதுக்கி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064182 நம்பர் தொடர்புண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.